வணக்கம் நண்பர்களை. கார்த்தி ரேவதி சீரியல் சும்மா பரபரப்பாக போயிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்தில் அதிரடி திருப்பங்கணங்க பார்க்கலாங்க. நம்ம கார்த்தி ரேவதி ரொமான்ஸ் சீன் ஆரம்பிக்குது. அதை பார்த்த உடனே நம்ம சாமுண்டேஸ்வரி கடுப்பாறாங்க. ஐயோ இது என்ன நடுகாலுக்குள்ளே அதுவும் நம்ம எதிரிலே இந்த டிரைவர் பையன் நம்ம மகளை இப்படி கொஞ்சிறானே அப்படின்னு அந்த இடத்துல கடுப்பாறாங்க. இவனுக்கு ஒரு வேட்டு வைக்கணும் அப்படின்னு அந்த இடத்துல நினைக்கிறாங்க நம்ம சாமுண்டேஸ்வரி. அதே நேரத்தில் நம்ம சாமுண்டேஸ்வரி கொடுக்க டார்ச்சர் எல்லாம் பார்த்துக்கிட்ட நம்ம ராஜா எப்படியாவது அவங்க அம்மா சாவுக்கு நம்ம தாத்தா பாட்டி காரணம் இல்லை அப்படின்னு நிரூபிக்கணும் அப்படின்னு களை இறங்குறாங்க. அதை சண்முகம் ஏற்று அவங்களோட பேத்தியை சந்தித்து உங்கள் தாத்தாக்கு மட்டுமே தெரிஞ்ச ரகசியம் உனக்கு தெரிஞ்ச வாய்ப்பு இருக்கா சிவகாமி அப்படின்னு ஒருத்தவங்க உங்கள் தாத்தா ஏட்டா பணிபுரிஞ்ச காலத்தில் இறந்தாங்க, அவங்க சாவில் இருக்க மர்மம் அந்த ரகசியத்தை உங்கள்கிட்ட சொல்லியிருக்காங்களா அப்படின்னு அந்த இடத்துல கேட்க நேரம் எனக்கு தெரியாது. ஆனால் எங்கள் தாத்தா ஒருத்தங்களுக்கு மனைவி ஸ்தானம் கொடுத்து வச்சுருந்தாங்க. அது பக்கத்து ஊரில் இருக்காங்க, அவங்க இப்போ உயிரோடு இருக்காங்களான்னு தெரியாது, அவங்கள சந்தித்தா இதுக்கான விடை கிடைக்கும் அப்படின்னு கூட்டிகிட்டு போகிறாங்கங்க. அதை வச்சு தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே பார்த்தோன்னா ஒரு செம அதிரடியான பரபரப்பு கட்டோன்னு சொல்லலாங்க. நம்ம சாமுண்டேஸ்வரி நம்ம ரேவதியும் கார்த்தியும் ஒன்றா நம்ம ரேவதி கார்த்தியோட மடியில் படுத்து கிடக்காங்க. இப்படி உன் மடியில் படுத்தா எனக்கு கவலையெல்லாம் பட்டினி மறந்தது போல் இருக்கு ராஜா. ஆனால் நம்ம கணவன் மனைவியை ஆனால் யார் கண்ணிலையும் படாத ஒளிஞ்சு ஒளிஞ்சு இப்படி வாழ வேண்டியதாக போச்சு. நம்ம நிலைமையை பார்த்தா எனக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்ல நேரம். ஆமாம் இதெல்லாம் கொஞ்ச நாளைக்கு தானே, அத்தைக்கும் எனக்கு மருமகனுக்கும் உள்ள ஒரு போராட்டம் சீக்கிரம் இதுக்கு முற்றுப்புள்ளி கிடைக்கும். நீ கவலைப்படாத ரேவதி, அதுவரை அட்ஜஸ்ட் பண்ணிக்கிடுவோம் அப்படின்னு அந்த இடத்துல சொல்ல நேரம். நம்ம ரேவதியை தடவி கொடுத்துட்டு இருக்கிறாங்க நம்ம ராஜா. இதை பார்க்குறாங்க. செம்ம கடுப்புறாகிறது நம்ம சாமுண்டேஸ்வரிக்கு. என்ன இவனா ஒரு வேலைக்கார நாட்டு நடிக்க இங்கே வேலைக்கார நாட்டு வேலை வாங்கலான்னு நினச்சா, ஆனால் இவன் எனக்கு பேரம்பேத்திகளை பெற்று கொடுத்துருவான் போல இருக்கு ரேவதி கூட சேர்ந்து அப்படின்னு அந்த இடத்துல செம்ம கடுப்பாறாங்க. இந்த நிலைமை தொடர்ந்தா இவனுக்கு டைவர்ஸ் கண்டிப்பாக ரேவதி கொடுக்கவே மாட்டா. அதோட பார்த்தோன்னா இவன் எல்லாத்தையும் அவனுக்கு கைக்குள்ளே வச்சுட்டு நம்மளை இந்த வீட்டில் மட்டம் தட்டிடுவான். அது மட்டும் நடக்கக்கூடாது அப்படின்னு இந்த செம்மை கடுப்பாகி இருக்காங்கன்னு சொல்லலாம். அதே கணம் பார்த்தோன்னா நம்ம ராஜாவை ஓடி திட்டுறாங்க. டிரைவர் பையில உனக்கு அறிவில்லை, என் பொண்ணு கூட இப்படி தான் நீ இருக்குப்பியா, நாங்கள் புருஷன் முண்டாட்டியத்தை நீங்கள் அது ஒன்று சேர்ந்து வாழதான கோர்ட்டில் தீர்ப்பாகி கொடுத்துருக்காங்க. அதுக்கு பிறகு எதுக்காக நீங்கள் இப்படி கத்துறீங்கன்னு எனக்கு புரியலை. அம்மா எதுக்காக நீங்கள் இப்போ கத்துருவீங்க? நியாயமாக நாங்கள் ரெண்டு பேரும் கணவன் மனைவி, நாங்கள் எப்படினாலும் இருந்துக்கிடுவோம், அதுவும் வீட்டுக்குள்ளே தானே இருக்கோம், அதுக்கு பிறகு எதுக்காக இப்படி கத்துறிய அப்படின்னு சொன்ன உடனே, என்னடி உனக்கு மறந்து போச்சா, இவன் நம்ம ஜென்ம எதிரியோட பேரை, இவன் உனக்கு கணவரே இல்லை, இவனை பொறுத்தவரையில் நம்ம வீட்டுக்கு வேலைக்காரன் தான், அதுக்கு பிறகு நீ இப்படி நெருங்கி பழகுது சரியில்லை, அது போங்கம்மா, அது நீங்களும் உங்கள் ரூல்ஸும் அப்படின்னு அந்த இடத்துல சொல்கிறாங்க. சரி ராஜா நம்ம இப்போ வேண்டாம் அப்படின்னு அந்த இடத்துல நம்ம ராஜா ரேவதி சடனாக எழும்புறாங்க. இந்த சைடு பார்த்தோன்னா நம்ம சந்திரகலா பாத்தியாக்கா உன் பொண்ணு அவன் கூட இருக்கிற பார்த்தா நீ சீக்கிரம் பாட்டி ஆயிரூவா போல தான் இருக்குது அப்படின்னு அந்த இடத்துல சொல்கிறாங்கங்க. அதை கணம் பார்த்தோன்னா இந்த அத்தையோட இந்த கோபத்துக்கு காரணம் நான் ராஜசேதுபதியோட பேரனாக இருக்கிறது தானே இவங்களுக்கு காரணமாக இருக்குது. ஆனால் தாத்தா மேலே உள்ள பழியை போக்கிட்டேன்னா எந்த பிரச்சனையும் இருக்காது அப்படின்னு அந்த இடத்துல நினைக்கிறாங்க. தாத்தாவுக்கு மேலே உள்ள பழியை போக்கணும் அப்படின்னு அப்போனா தாத்தா எந்த தப்பும் பண்ணலை, அது உங்கள் அம்மா சாவுக்கு காரணம் இல்லை அப்படின்னு தெரியப்படுத்தணும் அப்படின்னு அந்த இடத்துல முயற்சிக்கிறாங்க. அப்போ ஒரே ஒரு நபர் அந்த ரகசியம் தெரிஞ்சாலும் சண்முகம் ஏற்று அவரும் இப்போ உயிரோடு இல்லை. அப்படி இருக்க நேரம் நம்ம எப்படி இந்த உண்மையை உடைக்க போகிறோம் அப்படின்னு அந்த இடத்துல நம்ம ராஜா யோசிக்க நேரம். சண்முகம் ஏற்று இல்லைன்னா அவரோட பேத்திக்கிட்ட போய் இந்த உண்மையை கேட்டு பார்க்கலாம், ஏதாவது துப்புத்து கிடைச்சாலும் கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அடுத்ததாக மயில் கூட சேர்ந்து சண்முகம் ஏட்டோட பேத்தியை சந்திக்கிறாங்க. அப்போ தான் கேட்குறாங்க, இந்த பாருமா உங்கள் தாத்தா பணிபுரிஞ்ச காலகட்டத்தில் சிவகாமி அம்மா ஒருத்தங்க இறந்த கேஸ் ஃபைல் ஆகிருந்து, அதுக்கான காரணம் எங்கள் தாத்தா தான் அப்படின்னு எங்கள் அத்தை என்ன இதுவரைக்குமே ஏற்றுக்கவே இல்லை. 20 வருஷத்துக்கு முன்னாடி பிரிஞ்ச 2 குடும்பமும் ஒன்று சேராமல் இருக்குது, அதுக்கு அவங்க காரணம் இல்லைன்னு எனக்கு தெரியும். அந்த ரகசியம் தெரிஞ்சாலும் ஒரே ஆள் உங்கள் தாத்தா தான், அவர்கிட்ட அந்த ரகசியத்தை தெரியலான்னு
வர நேரம் தான் அவங்க துப்பாக்கியில் வந்து அடிபட்டு குண்டடிப்பட்டு இறந்துட்டாங்க. இப்போ என்ன பண்ண அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து சொல்ல நேரம், ஏதாவது அவங்க தாத்தா அந்த விஷயம் வச்சு உனக்கிட்ட ஷேர் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு வந்து கேட்குற நேரம், அதெல்லாம் பற்றி என்கிட்ட ஒன்றும் சொல்லலாம். ஆனால் எங்கள் தாத்தாவிக்கு வந்து ஒருத்தங்களுக்கு மனைவி அந்தஸ்து கொடுத்து அவங்க வாழ்நாளில் கடைசி காலகட்டத்தில் இருந்தாங்க கொஞ்ச நாள். அப்போ அவங்க பரமேஸ்வரின்னு ஒருத்தங்க பக்கத்து ஊரில் தான் இருக்காங்க. கண்டிப்பாக அவர் வேலை விஷயமா எது இருந்தாலும் அவங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. அவங்க மூலமாட்டே அந்த ரகசியத்தை வந்து நம்ம தெரிஞ்சுக்கிடலாம் அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்கிறாங்க. ஆனால் ஒன்று, அவங்க இப்போ உயிரோடு இருக்காங்களா இல்லையான்னு உள்ளது மட்டும் எனக்கு தெரியாது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அது சரி, நம்ம பார்த்துக்கிடலாம் அப்படின்னு வந்து அந்த இடத்துல நம்ம ராஜா வந்து சண்முக ஏட்டோட பேத்தியை கூட்டிக்கிட்டு அந்த இடத்துக்கு வந்து போகிறாங்க. பரமேஸ்வரி அவங்கள சந்திக்கிறாங்க. அப்போ தான் சண்முகம் ஏட்டும் இவங்களும் வந்து ஒன்றா இருந்த அந்த ஃபோட்டோவை பார்த்து 25 வருஷத்துக்கு முன்னாடி உள்ளதை கேட்குறீங்க அப்படின்னு வந்து சொல்லிக்கிட்டு சொல்கிறாங்க. உண்மையாக தான் சிவகாமி அம்மா சாவுக்கு வந்து வேறு யாரும் இல்லைங்க, முத்துவேல்னு ஒருத்தர் இருந்தார். அவர் வந்து சிவகாமி பின்னாடி வந்து ஒரு பொம்பளை பொறுக்கி தெரிஞ்சிட்டு இருந்தான். அவன் வந்து தப்பு பண்ணுறான் அப்படின்னு வந்து நம்ம சிவகாமி அம்மா நினச்சவங்க செருப்ப கலத்தையே ஊர் மக்கள் முன்னாடி அடித்து ஓரம் கட்டிறாங்க. அவனுக்கு பகை உண்டாயிடுச்சு. அந்த பகையை தீர்த்துக்கிட இந்த சிவகாமி உயிரோடையே இருக்கக்கூடாது அப்படின்னு வந்து வஞ்சன்ஸை கொட்டி தான் அவன் இந்த சிவகாமி உயிரை பறிக்கிறதுக்கு சிவகாமி காப்பி போட்டு வச்சுட்டு குடிக்கணும் அப்படின்னு இந்த நேரம் வெளியே வந்துட்டு அவள் வந்து கவனிக்கலை. அந்த நேரம் பார்த்து இந்த முத்துவேலு உள்ளுக போய் வந்து விஷத்தை வந்து கலந்து அந்த காப்பியை சிவகாமி எடுத்து இதில் விஷம் இருக்குது அப்படின்னு வந்து தெரியாமல் குடிக்க அவங்க உயிரை போயிடுச்சு. இந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டில் இது கூட வந்துச்சு. ஆனால் அந்த நேரம் முத்துவேல் தான் வந்து எங்கள் கணவராக இந்த சண்முகத்துக்கிட்ட வந்து இந்த ரிப்போர்ட்டை மாற்றி வச்சு மிரட்டுனது அப்படின்னு வந்து போட்டு உடைக்கிறாங்க. இதை கேட்டதான் முத்துவேலு, அப்போவே இவ்வளோ கில்லாடியாக வேலை பார்த்துருக்கேன், இல்லை இவனை விடக்கூடாது அப்படின்னு வந்து அந்த இடத்துல மயிலும் நம்ம ராஜாவும் கங்கணம் கட்டுறாங்க. இந்த முத்துவேலு இப்போ எங்கே இருப்பான் அப்படின்னு வந்து மயில்கிட்ட கேட்குறாரு. இப்போ வேற எங்கே, அந்த காளியம்மா வீட்டில் தான் இருப்பான் அப்படின்னு வந்து சொன்னார். அங்கே போய் தூளியை கலத்திடுவான் அப்படின்னு வந்து முத்துவேலுக்கு வாயாலேயே சாமுண்டேஸ்வரி கிட்ட மன்னிப்பு கேட்டு உண்மையை சொல்ல வைக்கணும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல கங்கணம் கட்டிக்கிட்டு போகிறாங்க. முத்துவேலை அடித்து இழுத்துட்டு வராங்க. தரதர நீ உண்மையை நீ வந்து சாமுண்டேஸ்வரி அத்தைக்கிட்ட இப்போ சொல்லியே ஆகணும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல கெடுபிடி போடுறாங்க. ஒரு கட்டத்தில் முத்துவேலு சாமுண்டேஸ்வரியை காலில் விழுந்து மண்டிட்டு, உங்கள் அம்மாவுக்கு சாவுக்கு ராஜசேதுபதியோட குடும்பம் கிடையாது சாமுண்டேஸ்வரி, நான் தான் காரணம். உங்கள் அம்மா சாப்பாட்டில் விஷம் கலந்து வச்சேன். அந்த ரிப்போர்ட் அந்த நேரம் மாற்றதுக்கு நான் வந்து சண்முகம் ஏட்டை வந்து மாற்றி கொடுக்க வச்சேன். ஆனால் உண்மையான காரணம் நான் தான், அந்த ராஜசேதுபதியோட குடும்பம் கிடையாது அப்படின்னு வந்து போட்டு உடைக்கும். என்னடா சொன்னேன், எங்கள் அம்மா சாவுக்கு நீ தான் காரணமாக, உன்னை விட போகிறதில்ல அப்படின்னு வந்து நம்ம சாமுண்டேஸ்வரி துப்பாக்கியை கொட்டி தூக்கிக்கிட்டு ஓடி வராங்க. வேண்டாம் சாமுண்டேஸ்வரி, என்னை விட்டுரு அப்படின்னு வந்து நம்ம முத்துவேலு வந்து ஓடுறாங்க.